தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. தேவ வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கடந்த மாதத்தில் தேவன் நம்மளை காத்து போஷித்து கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த 2வது மாதத்தை இந்த முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் காணும்படிக்கும் தேவன் பாராட்டின எல்லா கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளுக்குண்டான இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்ன என்று நான் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது நிறைய காரியங்கள், நிறைய வார்த்தைகள் என் உள்ளத்தில் வந்தது. ஆனால் இதற்காக காத்திருந்து நான் ஜெபித்து பெற்றுக்கொண்ட தேவன் எனக்கு தந்த ஒரு வார்த்தை என்னென்றால், 2வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 2:8 வசனம். என்னை கேளும். எல்லாம் சொல்லுவோம், என்னை கேளும். இது ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு சங்கீதம். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னதாகவே தீர்க்கதரிசனமாக சங்கீதக்காரர் இதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த சங்கீதக்காரராகிய தாவீது ஆவிலை நிறைந்து இதை தீர்க்கதரிசனமாக இந்த சங்கீதத்தை எழுதும்போது என்னை கேளும் என்று சொன்னார். ஏனென்றால் மத்தேயுவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்க போகிறார். அவர் 30 வயதில் ஊழியம் செய்ய போகிறார். அவர் ஞானஸ்தானம் பெற போகிறார். அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு பிசாசினாலே சோதிக்கப்படுவான் என்று தேவன் பிதாவானவர் தன் குமாரனுக்கு முன் அறிவித்தபடினால், அந்த சோதனையிலே ஒரு சோதனை, 3வது சோதனை என்னென்றால், என்னை தாழ பிசாசு அவன் மலை உச்சியிலே கொண்டு போய் பூமி அனைத்தையும் காண்பித்து என் பாதத்தில் பணிந்து கொள், இவைகள் எல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னான். வாசிப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு உதவி செய்யுங்க. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்க, அப்போ நீ சாஷ்டாங்கமாய் விழும்போது நான் இது உனக்கு தருவேன் என்று சொன்ன இந்த காரியத்தை, இந்த சம்பவத்தை அன்றைக்கே பிதாவானவர் தீர்க்கதரிசனமாக தன் குமாரனுக்கு சொல்லுகிறார். நீர் கேட்க வேண்டியது சாத்தான் அல்ல, நீர் கேட்க வேண்டியது யார் என்றால் என்னை கேளும் என்று சொன்னான். பிரியமான தேவ பிள்ளைகளே, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். 8ஆம் வசனத்திலே, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ வார்த்தை என்னென்றால், நீங்கள் கேளுங்கள். யாரை கேட்க வேண்டும் என்றால், உன்னை வஞ்சிக்கிற சாத்தான் அல்ல, உன்னை கீழே தள்ளுகிற சாத்தான் அல்ல, உன்னை உண்டாக்கின தேவன், உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை அபிஷேகித்த தேவன், உனக்காக இரத்தத்தை சிந்தின தேவன், அந்த தேவனை நோக்கி என்னை கேளும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். அப்போ வாயை திறந்து நாம் தேவனிடத்தில் கேட்கும் போது, வாயை திறந்து உன் பிரச்சனையை சொல்லும் போது, வாயை திறந்து தேவனிடத்தில் நீ முறையிடும் போது, நீ வாயை திறந்து உன்னுடைய வியாதிகளை முறையிடும் போது, தேவன் கேட்கிற தேவனாய் இருக்கிறபடினால், தேவன் ஜபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நீ ஜபத்தில் எதை விண்ணப்பிக்கிறாயோ, ஜபத்தில் நீ எதை கேட்கிறாயோ, தேவனை நீ கேட்கும் போது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகையால் தான் அந்த குமாரனாகிய இயேசுவை பார்த்து சொல்றார், பிதாவானவர் என்னை கேளும். பிரியமான தேவ பிள்ளைகளே, வஞ்சிக்கிற சாத்தான் உண்டு. இயேசுவே வஞ்சிக்க நினைத்தான், இயேசுவை சோதித்தான். ஆனால் அந்த சோதனையில் அவன் விழாதபடிக்கும், நான் தேவன் அல்ல, நான்
நான் உன்னை அல்ல தேவனை நான் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி தேவன் அந்த வஞ்சிக்கிற சாத்தானை துரத்தி விட்டவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு கூட பிரியமான தேவ பிள்ளைகளே, கேளுங்கள், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நாம கேட்கிறது யாருடைய நாமத்தினா? பிதாவுடைய நாமத்தினாலும் குமாரோடைய நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய திருத்துவ நாமத்தினாலும் நாம் கேட்கும்போது, அவன் நாமத்தில் கேட்கும்போது நாம் பெற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் 2வது பகுதியை வாசிங்க. கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் நிறைவான சந்தோஷத்தை அடையும்படிக்கும் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று இருக்கிறது. உங்களுடைய பைபிள் என்ன இருக்கு? வாசிங்க. கேளுங்கள், நிறைவா இருக்கும்படிக்கும். அப்ப இன்றைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என் நாமத்திலே கேளு, நிறைவான சந்தோஷம் அடையும்படிக்கும் நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கும் கேட்க சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார். யாரை கேட்கணும் என்றால், கேட்க வேண்டியது யாரு? தேவனை கேட்கணும். ஹல்லேலூயா. யாரை கேட்கணும்? தேவனை கேட்கும்போது, அப்ப தேவனை நாம் கேட்கும்போது 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். தேவனை நோக்கி நாம் கேட்கும்போது அடைத்த காரியங்கள் கர்த்தர் திறக்கிறவராயிருக்கிறார். முதல் காரியம் என்னது? அடைத்த வாசலை, அடைத்த கற்பங்களையும் அடைத்த கதவுகளையும் கர்த்தர் திறக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். யாக்கோபின் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாதது கண்டு தன் சகோதரன் கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன்னு சொல்லிட்டா. பாருங்க, யாக்கோபை பார்த்து கேட்க, எனக்கு பிள்ளை கொடும், இல்லை நான் சாகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது யாக்கோபு ராகேல் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா? நீ கேட்க வேண்டியது யார் என்றால் என்ன அல்ல, ஏன் யாக்கோபு அல்ல, என் இடத்துல ஒரு குறையும் இல்லை. பார், உன்னோட சகோதரி ஆகிய லேகாலை பார், அவள் 4 குமாரனை பெற்று கொண்டிருக்கிறார். நீ என்னையே கேட்டுட்டு இருக்க. கேட்க வேண்டியது யார்? தேவன். தேவன் தான் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். ஆக நீ கேட்க வேண்டியது யாக்கோபு அல்ல, நீ கேட்க வேண்டியது உன் புருஷன் அல்ல. நீ கேட்க வேண்டியது யார் என்றால், தேவன் அடைத்த வாசல் திறக்க வேண்டும் என்றால் என்னை கேளும் என்றால், நீ கேட்க வேண்டியது யார் என்றால் தேவனை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்லுகிறார், யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போதான் இந்த அம்மாக்கு என்ன புத்தி வந்திருக்கா? மண்டையில புத்தி வந்திருக்கு. ஏன்னா ராகேலுடைய வாழ்க்கையிலே தேவன் எதற்காக அவள் கர்ப்பத்தை அடைத்தார் என்று சில காரணங்கள் இருந்தாலும், ஆனால் தன் சகோதரியை அற்பமாய் எண்ணினாள் என்று கர்த்தர் கண்டார். லேகாலை ஆசீர்வதித்தால் ராகேல் என்ன செய்தால்? கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்தார். பாருங்க, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் 6 காரியத்தை இருக்கிறார், 7வது அருவருக்கிறார். அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? மேட்டிமையான கண். ஒரு காரியம் என்னது? ராகேலுடைய கண் அழகான கண்கள். ஆனால் லேகாலுடைய கண் எப்படி இருக்கிறதா? பலவீனமான கண்.
ஆகையால் தான் அழகுள்ளவென்று சொல்லி ராகேல் தன் சகோதரியாக லேயாளை அற்பமாய் எண்ணினாள். ஆனால் அந்த அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ராகேலுடைய கற்பத்தை என்ன செய்கிறார்? அடைத்தார். அதான் சொல்றாரு யாக்கோபு, நீ ஏமா என்ன கேட்கிற? இது தேவன் அடைத்து இருக்கிறார். தேவன் அடைத்தது திறக்கணும்னு நீ கேட்க வேண்டியது யார் என்றால் தேவன். என்னை கேள், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, மனுஷன் அடைத்தால் கர்த்தர் திறப்பான். ஆனால் தேவன் அடைத்தால் தேவன் தான் திறக்க முடியும். தேவன் அடைத்தால் மனுஷன் திறக்க முடியாது. அதான் சொல்லுகிறாய் வெளிப்படுத்தல் விசேஷத்துல, தேவன் பூட்டினது ஒருவனும் திறக்க முடியாது, தேவன் திறந்தது ஒருவனும் பூட்ட முடியாது. தேவன் உனக்காக எப்போதும் திறந்த நன்மையின் வாசலும், தேவன் உனக்காக ஆசீர்வாதத்தின் வாசலும், தேவன் உனக்காக நன்மையின் வாசலும், கிருபையின் வாசலை தேவன் திறக்க வேண்டும் என்றால் நீ கேட்க வேண்டியது யார் என்றால் என்னை கேளும் என்றால் நீ தேவனை கேட்கும் போதுதான் உனக்கு வாசல் திறக்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் தான் அப்போது ராகேலுடைய வாழ்க்கையிலே தன்னை தாழ்த்தின போது, தன்னை தாழ்த்தி 22ஆம் வசனம் வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படிக்கு செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இனி யாக்கோபை கேட்கறது வேஸ்ட், இனி மனுஷனை கேட்கறது வேஸ்ட். ஆகையால் யாரை கேட்க ஆரம்பித்தால்? தேவன் அழைத்தபடினால் நான் தேவனை கேட்கும் போது அவர் எனக்கு ஏற்ற வேலையில் ராகாலை நினைவு கொண்டார். தேவன் அவளுக்கு செவி கொடுத்தால், தேவன் அவருக்கு செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படிக்கு தேவன் செய்தார். பாருங்கள், கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று தேவனின் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று, மேலும் அவள் இன்னும் கூட ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் கொடுத்தாரா? யோசேப் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரை நீ தேவனை கேட்கும்போது, நீ விரும்பின காரியத்தையும் அவர் பெற்றுக்கொள்ளுவாய். அதே போல நீ கேட்காததும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் 1 ராஜாக்களின் புத்தகம். சாலமோனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் விரும்பின காரியத்தையும் பெற்ற 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு, அதை கொடுப்பேன் என்றார். சாலமோனை பார்த்து கேட்கிறார். தேவன் அவன் மேல் பிரியமாய் இருக்கிறார். தேவன் அவனுக்கு கொடுத்த பலிகளை கர்த்தர் பிரியமாய் இருந்தபடினால் அவன் சொப்பனத்தில் வந்து, நீ விரும்புகிற காரியத்தை, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், அதை கொடுப்பேன் என்று சொன்னார். தேவன் அவன் ஞானத்தை அவன் கேட்டார். அந்த ஞானத்தை கேட்கும் போது தேவன் அதற்கு பிரியமாய் இருந்தபடினால், வாசிப்போம் 12ஆம் வசனம் வாசிங்க. உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வுள்ளும் இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவனும் 13ஆம் வசனம். இதுவும் என்றும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ராகேலுடைய வாழ்க்கையிலே அவள் யாக்கோபை கேட்கிறது அல்ல, யாக்கோபை கேட்கிறதை விட்டு என்னை கேளும் என்று தேவனை கேட்கும் போது அவள் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு குமாரனோடு அல்ல, ஏசேப்போடு நின்று போறவில்லை, கர்த்தர் இன்னும் ஒரு குமாரனை கூட கொடுத்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனுடைய வாழ்க்கையில மட்டும் தேவன் நீ விரும்புகிற காரியத்தை கேள் என்றார். தேவன் விரும்பின வார்த்தை, அவர் வார்த்தையின்படியே தேவன் அவனுக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை தேவன் அவனுக்கு தந்தது மட்டுமல்ல, இதுவும் என்றும் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷனிடத்துல கேட்கும்போது ஒரு அவனுக்கு இரக்கம் இருந்தால் கேட்டது கொடுத்திருப்பான். ஆனா தேவன் பாருங்க, அவன் விரும்பின காரியத்தையும் கொடுத்தார்,
அவன் கேளாத ஒன்றும் கூடவே என்ன செஞ்சிருக்கிறார், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கர்த்தர் கூட கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது என் நீதியும் ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உனக்கு என்ன செய்கிறாரா, கூட கொடுப்பான். யாபேஸ் கூட அவனுக்கு துக்கம் என்ற பேர். ஆனால் அந்த துக்கம் அந்த தாய் பேர் வைத்திருக்கார், துக்கம் என்ற பேர். தன் சகோதரர்கள் மத்தியிலே அவன் கனவீனமாய் காணப்பட்டான். ஆனால் அவன் யாரை கூப்பிட்டான் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கூப்பிட்டு, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உன் கரம் என்னோடு இருந்து என் எல்லா தீங்குக்கு என்னை வேலைக்கு காத்தருள்னு சொல்லு. அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். அல்லேலூயா. அவன் கேட்க வேண்டியது யாரு தெரியுமா? நீங்க மனுஷன் அல்ல, நீ தேவனை கேட்கும் போது, நீ என்னை கேளும் என்று சொன்னார். நீ தேவனை கேட்கும் போது ராகேல் அடைத்த கற்பத்தை கத்த திறந்தார், கூட ஒரு குமாரன் எக்ஸ்ட்ராவே கொடுத்தார். சாலமோனின் வாழ்க்கையிலே அவன் விரும்பினதை பெற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் அவனுக்கு தந்தான். யாபேசின் துக்கம் மாறும்படிக்கும், தன் சகோதரர் மத்தியில் அவன் கனம் பெற்றவனாய் இருக்கும்படிக்கும், இது தேவன்தான். நான் கேட்க வேண்டியது யார் என்றால், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கேட்டான். ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி, எல்லா தீங்குக்கு என்னை விலகி காத்தொல்லுன்னு சொல்லி தேவன் அவனுக்கு வேண்டி கொண்டது தேவன் என்ன செய்தாரான், அருளினான். அல்லேலூயா. நீ யாரை கேட்கணும்? கேட்கிறவன் கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. கர்த்தர் அடைத்த கற்பத்தை திறப்பார். நீ விரும்புகிற காரியத்தை உனக்கு தருவான். நீ கேளாததையும் கர்த்தர் உனக்கு தருவான். நீ நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே செய்கிற இந்த தேவனை நோக்கி நீ வாயை திறந்து கேட்கிறவனா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, இந்த தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? உதவி செய்கிற தேவனாய். ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, சமாரியாவிலே கொடிய பஞ்சம். சமாரியாவில் என்ன இருந்தது? கொடிய பஞ்சம் இருந்தது. அந்த பஞ்சத்தை வந்த பிறகு ஒரு ஸ்திரீயானவள் ராஜாவின் இடத்துக்கு வந்து என்ன கேட்கிறார்? வாசிங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து, இல்லை 26லிருந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவரை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவனே ரட்சியும் என்று கேட்டார். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காவிட்டால் நான் எதிலிருந்து உன்னை எடுத்து ரட்சிப்பேன். அப்போ சுருக்கமாக சொன்ன ஒரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன தெரியுமா சொல்றார்? இந்த பஞ்சத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் உதவி செய்தால்தான் இந்த பஞ்சத்திலிருந்து நீயும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப ராஜாவை அவள் விண்ணப்பம் பண்ணாலும் ராஜா கூட என்ன செய்ய முடியல? பஞ்சத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றும்படிக்கோ ரட்சிக்கும்படிக்கோ அவனால உதவி செய்ய முடியல. 33ஆம் சங்கீதம் சொல்லுது, பஞ்ச காலத்தில் அவர் ஒருவர் தான் உயிரோடு காக்கப்படுவாங்க என்று. அப்ப என் ராஜா ஒத்துக்கிறார், தேவன் தான் பஞ்சத்தை அனுப்பினார். இப்ப தேவன் தான் இந்த பஞ்சத்திலிருந்து உன்னையும் என்னை ரட்சிக்கும்படிக்கு அவர் தான் உதவி செய்ய முடியும். தேவனே உதவி செய்யலனா என்னால கூட ஒண்ணுமே பண்ண. நீ கேட்க வேண்டிய, அவர் சொல்லிட்டாரு, நீ கேட்க வேண்டியது யாரை கேட்கணும்? அப்போ உன் வாழ்க்கையில பாருங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா, சரி இப்போ உனக்கு என்னதான் வேண்டும்னு கேட்டான். இந்த அம்மா கேட்குறாங்க, இன்னைக்கு உன் பையனைத்தா நான் சமைச்சு சாப்பிட்றேன், நாளைக்கு என் பிள்ளையை தரேன், நீங்கள் என்ன செய்யுங்க. இதை கேட்டவுடனே ராஜாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ரொம்ப துக்கப்பட்டு வியாக்குலப்பட்டு சாம்பலில் போய் உக்காந்துட்டார்.
அங்கே போய் ஒரு சேவகனை கூப்பிட்டு, எலிஷா என்ற தேவ மனுஷன் ஒருவேளை காணப்பட்டால் அவர் இடத்துல போய் இன்னனி கேளு. அப்போ எலிஷா என்ற தேவ மனுஷன் இடத்துக்கு இந்த பஞ்சத்திலிருந்து தேவன் ஒருவர் தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவன் எலிஷாவின் இடத்துக்கு வரும்போது பாருங்க, அதே 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எலிஷா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மாவும் 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமையும் 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ராஜா சொன்னது என்னெல்லாம் கேட்க வேண்டியது யார் என்றால் தேவன்தான். உன் தரித்திரம் மாறணும்னா, உன் ஏழ்மை மாற வேண்டும் என்றால், உன் வறுமை மாற வேண்டும் என்றால், உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உன்னுடைய கடனிலிருந்து விடுதலை வர வேண்டும் என்றால், நீ கேட்க வேண்டியது யார் என்றால் ராஜாவல்ல, தேவனை கேட்கும் போதுதான். தேவனை கேட்ட பிறகுதான் நாளைக்கே அவங்க என்ன செஞ்சுட்டா, அவங்க பஞ்சத்திலிருந்து தேவன் அவர்கள் உயிரோடு காக்கும்படிக்கும் தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, தரித்திரம் மாறணும்னா, உன் ஏழ்மை மாறணும்னா, உன்னுடைய கடனிலிருந்து தேவன் விடுதலை தர வேண்டும் என்றால், பூமிக்குரிய நன்மையில் பசியாயிருக்கிற உனக்கு நன்மையினால தேவன் திருப்தி அடைக்க வேண்டும் என்றால், நீ கேட்க வேண்டியது யார் என்றால் உனக்கு உதவி செய்கிற தேவனை கேட்கணும். ஹல்லேலூயா. என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? ஸ்திரியே, நான் ராஜா தான், இந்த உலகத்துக்கு இந்த நாட்டுக்கு நான் ராஜா தான். ஆனா ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஒருவர் தான் இந்த பஞ்சத்திலிருந்து உன்னையும் என்னையும் காப்பாற்றும்படிக்கு உதவி செய்கிறவராயிருக்கு. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக குடும்பம் இன்றைக்கு தரித்திரத்திலும் வருமானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஒருவர் தான் உனக்கு உதவி செய்து அதிலிருந்து மீட்டு கொடுக்க முடியும். அல்லேலூயா. நீ கேட்க வேண்டியது யாரு? நீ கேட்க வேண்டியது யாரு? நீ இந்த உலகத்துள்ள ராஜாக்கள் அல்ல, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற நீ தேவனை கேட்கும் போதுதான் அவர் உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே அங்க மரியாளுடைய ஜபத்தை கொஞ்சம் பார்ப்போம். பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் மரியாளுடைய ஜபத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 42 வாசிப்போம். மன்னிக்கும், லூக்கா 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும். மன்னிக்கும். மகிமைப்படுத்துகிறது. அவர் நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவான் என்பல். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை உண்டது. 53ஆம் வசனம் வாசிங்க. பசி உள்ளவர்களுக்கு நன்மையினாலே நிரப்பினார், ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கு வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பாருங்க, பஞ்சத்தில் கர்த்தர் உன்னை உயிரோட காக்க வேண்டும் என்றால் பாருங்க, பசியாய் இருக்கிற பசி உள்ளவர்களுக்கு நன்மையினாலே நிரப்பினாரா. அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தும் அவன் பசி என்ன செய்ய முடியா, ஆற்றுமலை. கர்த்தர் அவனுக்கு வெறுமையாக என்ன செய்தாரா, அனுப்பிவிட்டு இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த ஜபத்தை எதை காண்பிக்கிறது என்றால், பஞ்சத்தில் நீங்களும் நானும் உயிரோடு காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த பசியிலே நாம் வாடி போகாதபடிக்கும் தேவன் நன்மையினாலே நம் வாயை திருப்தியாக்குற தேவன் இடத்திலிருந்து நாம் கேட்கும் போதுதான் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க ஏழ்மை மாறணும், உங்க வறுமை மாறணும். எனக்கு அநேக குடும்பங்கள், நான் ஏன் இந்த கடனிலை இருக்கிறார்கள் என்று சொல்றேன், ஏன்னா இன்னைக்கு அநேக குடும்பம் கடனிலை தவித்து கொண்டிருக்கிறது. அவங்க விசுவாசம் வளராதபடிக்கு ஒரு இடையூறலா இருக்கிறது.
ஆனால் நான் நிச்சயமாய் நம்புகிறேன், தேவன் இதிலிருந்து நீ மீண்டு வரும்படிக்கும் நீ தேவனை நோக்கி கேட்கும்போது அவர் உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதே ராஜாக்களின் புத்தகத்திலே ஒரு தீர்க்கதரிசியின் குடும்பம், நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஒரு தீர்க்கதரிசியின் குடும்பம், அவர் கணவன் மரித்த பிறகு கடனாளிகள் தன் பிள்ளைகளை கொண்டுபடிக்கும் வந்தார்கள். அவர் நேரம் எங்க போனா தெரியுமா? தேவனுடைய மனுஷன் இடத்துக்கு போனான். எலிஷாவின் இடத்துக்கு போகும்போது, உன் கையில என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெயை ஜெபித்து கொடுக்கும்போது, அந்த எண்ணெய் எல்லா பாத்திரத்திலும் எண்ணெய் போகும்போது அந்த எண்ணெய் நிரம்பி வழிந்தது. இதுக்கு மேல எண்ணெய் பாத்திரம் இல்லை. நேர தேவ மனுஷன் இடத்துக்கு போனான். அந்த இடத்துக்கு போனோன்னே, எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து இனி மீதி இருக்கிற எண்ணெய் ஒரு வாழ்வாதாரை உண்டாக்கு பண்ணினார். நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், நீங்க இப்பவே ஜெபிக்க ஆரம்பித்தால், நீங்க இப்பவே தேவனை கேட்க ஆரம்பித்தால், நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், தேவன் உங்களுக்கு கடன் தீர்க்கும்படிக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் வேலை ஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உண்டாக்கி தருவார். உன்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். இதன் மூலியமாய் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், வேறொருவன் அல்ல. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ சொன்னாள், இந்த பஞ்சத்திலிருந்து எங்களை ரட்சியும் ராஜாவே என்றால், இது கர்த்தர் இந்த பஞ்சத்தை ஏற்படுத்தினபடினால் கர்த்தர் உதவி செய்தால்தான் நம்மை காப்பாற்றப்பட முடியும். நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, அவர் உனக்கு உதவி செய்வார். கர்த்தரை கேளுங்க, நிச்சயமாய் மீட்டு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் 2008 கடனில் இருக்கும்போது நான் தேவனை முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் முடியல என்று சொல்லும்போது, தேவன் 2 வருஷத்தில் எனக்கு அதில் மீண்டு வரும்படிக்கு உதவி செய்தார். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்கும் கரங்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கும் என்னை ஆசீர்வதித்த தேவன் உன்னையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உதவி செய்யும்படிக்கும் உன்னையும் ஆசீர்வதிக்கிற ஒரு கரங்களாக செய்வார். ஹல்லேலூயா. அதான் நான் இப்பவும் கேட்பேன், ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதி, என்னை கொண்டு மற்றவர்களையும் ஆசீர்வதி. நீங்களும் அது கேட்கணும், ஆண்டவரே என்னையும் ஆசீர்வதிங்க, என்னை கொண்டு மற்றவனையும் ஆசீர்வதியின் உதவி செய்யும் என்று கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த அம்மா ஒரு விதவை, இவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். ஆனால் அந்த நியாயம் கிடைக்கும்படிக்கும் ஒரு நியாயாதிபதியின் இடத்தில் வந்திருக்கான். ஆனால் அவன் யார் தெரியுமா? தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனும் மதிக்க மாட்டான். ஆனாலும் இந்த அம்மா என்ன செய்தாய், இடைவிடாமல் என்ன செய்திருக்கிறாள், அவரை தொந்தரவு செய்தே கொண்டிருக்கிறபடினால், அவன் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறபடினால், வாசிப்போம் லூக்கா 18:5 வாசி. தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறபடினால் அலட்டாதபடிக்கும் இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றால். பாருங்க, அப்போ இவளுக்கு நியாயம் செய்யணுன்ற ஒரு, ஏன்னா இவள் அடிக்கடிக்கு என்ன செய்கிறாளா, கேட்டுட்டே இருக்கிறேன், ஐயா எனக்கு நியாயம் செய்யுங்க, ஐயா ஐயா எனக்கு உதவி செய்யுமா. எப்படியா? இரவும் 6ஆம் வசனம் வாசிப்போம், இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நான் நீதி செய்யாமல் இருப்பேனா என்று கர்த்தர் சொல்ல. அப்ப அந்த ஸ்திரீயானவள் அந்த நியாயாதிபதியின் இடத்துல இரவும் பகலும் நான் நினைக்கிறேன் தொந்தரவு செஞ்சுட்டே இருப்பான். அப்போ 6ஆம் வசனம் வாசிப்போம், அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியை சொன்னதை சிந்தித்து பாருங்க. 7ஆம் வசனம், அதன்படியே தேவன்
அப்போ தம்மை நோக்கி இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுகிறவன், இரவும் பகலும் அவரை கேட்கிறவர்களுக்கு அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அப்ப தேவன் என்ன சொல்ல வரார் என்றால், இந்த ஸ்திரீயை போல, இந்த விதவையான ஸ்திரீயை போல, அநீதி உள்ள நியாயாதிபதியின் இடத்துல அவளுக்கு நியாயம் கிடைத்தது போல, நீ கேட்கிறதை தேவன் இடத்துல இருந்து நீ பெற்று கொள்ளுகிற வரைக்கும் நீ தேவன் என்ன செய்யணுமா? இரவும் பகலும் கேட்டுட்டே இரு. என்ன செய்யற? உன் காரியம் நிறைவேறுகிற வரைக்கும், உன் காரியம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், உனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் தேவனை கேட்கறது என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்ய? தேவனை எப்படி நான் கேட்டுட்டே இரு. இந்த விதவை என்ன இரவும் பகல் என்ன செஞ்சால் ஓயாமல் அழகு தொந்தரவு. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அவன் நியாயம், ஒரு மனுஷனுக்கு அவன் நியாயம் செய்தது கிடையாது. ஏன்னா அவனுக்குள்ள தேவ பயம் இல்லை. ரெண்டாவது மனுஷரை மதிக்காதவன். ஆனா அவனுக்கே அந்த ஸ்திரீக்கு என்ன செய்யணும்னு, அவள் கேட்கிற காரியத்தை செய்யணும்னு சொல்லி அந்த மனுஷனே இறங்கும் போது இரவும் பகலும் ஜபம் பண்ணுகிற, கேட்டுக்கொண்டே இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், இந்த மாதத்தில் எத்தனை வருஷம் கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியாது, எத்தனை மாதம் கேட்டுட்டு இருக்கீங்க தெரியாது, நீ விரும்புகிற காரியம், எந்த காரியத்துக்காக நீ தேவனை நோக்கி இரவும் பகலும் கேட்டுட்டு இருக்கிறியோ அது கர்த்தர் இந்த மாதத்திலே தேவன் அருள் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ளுவாய். ஆனா கேட்கறது என்ன செய்யாத, விட்டுறாத. கேட்கறது என்ன செய்யாத, சோர்ந்து போகாத. நீ கேட்டுட்டே இரு. நீ என்ன செய்யணும்? கேட்டுட்டே இருங்க. எங்க வேலை ஸ்தலத்துல சொல்லுவாங்க, ப்ரமோஷன் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஹைக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா நீ கேட்கறது உன்னோட கடமை. நீ கேட்டுட்டே இரு. ஏதாவது ஒரு வருஷமோ ஏதாவது ஒரு நாளும் அந்த மேனேஜர் இறக்கப்பட்டு என்ன பண்ணுவாரு, உனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரமோஷனோ உனக்கு கொடுக்க வேண்டிய ஹைக்கோ கொடுப்பார். நம்ம கேட்கறத விட்டுட்டோன்னா அவர் என்ன நினைப்பாரு, இவனுக்கு தேவையில்லையோ. சில நேரத்துல தேவனை நோக்கி கூட என்னை கேளும், இரவும் பகலும் அவரை நோக்கி நீ கேட்டுட்டே இரு, நீ கேட்டுட்டே இரு. யாக்கோபு கூட இரவெல்லாம் என்ன சொல்ல, என்னை ஆசீர்வதித்தாலோலே நான் விட, அப்பப்பா நீ ஆசீர்வதிச்சா ஆசீர்வதி, இல்லைன்னா விடு. சும்மா இந்த தேவனுக்கு கெஞ்ச வேண்டியதான் இருக்கு. மனுஷனை கெஞ்சிரும், யாரையோ கெஞ்சிரும். ஆனா தேவனை நோக்கி இரவும் பகலும் நீ கேட்டுட்டே இருந்தால் நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், சீக்கிரத்தில் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் சீக்கிரத்தில் நிறைவேற்றுகிறவராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் சொல்றார், என்னை கேள், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்றான். கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறான். என் நாமத்தில் எதை கேட்கிறோ அதை கொடுப்பேன் என்று சொல்றான். உன் சந்தோஷம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படி என்னிடத்தில் கேள் என்று சொல்கிறார். ராகேல் யாக்கோபை கேட்கிறதை விட்டு தேவனை நோக்கி கேட்டால் தன் அடைத்த கற்பத்தை கர்த்தர் திறந்து கூட ஒரு மகனை எக்ஸ்ட்ராவை கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்திரீயானவள் இனி ராஜாவை கேட்கிறதை காட்டிலும் இந்த ராஜா இனி தேவ மனுஷனை கேட்டால் தேவன் அந்த பஞ்சத்திலே அவளை உயிரோடு காக்கும்படிக்கு உதவி செய்தார். அந்த தேசத்தில் இருக்க தரித்திரம் மாற செய்தார், அந்த தேசத்தில் இருக்கிற ஏழ்மையை மாற செய்தார். கர்த்தர் உனக்கும் உதவி செய்வார். உன் ஏழ்மையும் தரித்திரமும் கடனும் மாறும்படிக்கும் கர்த்தர் உதவி செய்யார். மூன்றாவது, சோர்ந்து போகாம கேட்டுட்டே இரு, சீக்கிரத்தில் கர்த்தர் உனக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகியால் தான் சங்கீதம் 2:8 வாசிக்கிறோம், பிதாவானவர் தான் குமாரனை பார்த்து சொல்லுகிறார், ஓ இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே, என் குமாரனே, நீ கேட்க வேண்டியது யார் என்றால் என்னை கேளும், அப்போது உனக்கு சாதிகளையும் சுதந்திரமாக கொடுத்து பூமியின் எல்லைகளை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கேட்க வேண்டியது தேவனை கேளுங்க. நீங்க கேட்க வேண்டியது யார் என்றால் மனுஷன் அல்ல. நீ கேட்க வேண்டியது யார் என்றால் ராஜாவே அல்ல. நீ கேட்க வேண்டியது யார் என்றால் அநீதியுள்ள நியாயாதிபதி. நீ கேட்க வேண்டியது யார் என்றால் உன்னை தேவன்,
அந்த ராகேல் தேவனை கேட்டதனாலே அடைத்தது கர்த்தர் திறந்தார். இந்த ஸ்திரியான், இந்த ராஜா தேவனை கேட்டபடினால் தேவன் அவளுக்கு பஞ்சத்திலிருந்து காக்கும்படிக்கு உதவி செய்தார். இந்த விதவையானவள் நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், நமக்கு நியாயம் செய்கிற தேவனை நோக்கி நாம் கேட்கும் போது சீக்கிரத்தில் தேவன் நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன் மன விருப்பத்தின்படியே தந்தருள்கிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு யாரை கேட்கிறோம்? நாம் இன்றைக்கு யாரை கேட்கிறோம்? இந்த மாதத்திலிருந்து நீங்க தொடங்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு அழைத்த வாசலை நீர் தான் திறக்கணும். என்னுடைய ஏழ்மை மாறும்படிக்கும் நீர் தான் உதவி செய்யணும். சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் கிடைக்கும்படிக்கும் என் மேல் தயப்பாராட்டும். நிச்சயமாய் சொல்ல முடியும், நீ விரும்பினதையும் தேவன் அருளுவான். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறான். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா.